நமது செய்தியாளர் ராஜேஷ் அங்கு களத்தில் இருக்காரு. ராஜேஷ் வணக்கம். இப்ப களத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கிறார். களத்தில் நிலவக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்திற்கும் மேலாக காத்திருக்கக்கூடிய நிலையில் அவரால் உள்ளேயும் செல்ல முடியாமல் வெளியிலும் வர முடியாத ஒரு சூழலானது இருக்கின்றது. கிட்டத்தட்ட மக்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றது. காலையிலிருந்தே ஏராளமான பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பலரும் தொடர்ந்து விஜயகாந்த் மண்டபத்தை நோக்கி அவர்கள் குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அவரது அந்த கட்சியின் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகம் இந்த இடத்திலே தான் இருக்கிறது, கோயம்பேட்டிலே இருக்கிறது. இந்த இடத்திலே தான் நாளைய தினம் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவரோடு பணியாற்றியவர்கள், அதே போல கட்சியில் உடன் சேர்ந்து உழைத்தவர்கள் என பலரும் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்களும் அவரும் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது உடல், அதாவது விஜயகாந்த் அவர்களது உடலை நோக்கி அருகிலே அவரால் செல்ல முடியவில்லை. காவல்துறையினரும் வழியை ஏற்படுத்தி கொடுக்க எவ்வளவோ முயன்றும் கூட உதயநிதி அவர்களுடைய கார் உள்ளே செல்வதற்கான அந்த வழி என்பது தற்போது வரை கிடைக்கவில்லை. காரணம், அந்த அளவிற்கு கூட்டம் இருக்கின்றது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. இன்று காலையில் கூட விஜயகாந்த் அவர்களுடைய இல்லம் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அப்போது கூட கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தது. அந்த கூட்ட நெரிசலிலே தான் முதலமைச்சரும் காவல்துறையினர் புடைசூழ உள்ளே வந்து சில நிமிடங்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். தற்போது அதனைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு கட்சியினரும் வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் இருக்கின்றது. நீண்ட நேரமாக அவர் மண்டபத்திற்கு வெளியிலேயே காத்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் காலையிலிருந்தே ஏராளமான தொண்டர்கள், அவருடைய திரைப்பட ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் என பல தரப்பட்டவர்களும் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த தேமுதிக அலுவலகத்தை பொறுத்தவரையில் 2 நுழைவாயில்கள் இருக்கின்றது. ஒன்று பிரதான நுழைவாயில், மற்றொன்று பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நுழைவாயில். அந்த நுழைவாயில் வழியாக வருவதற்கு வாய்ப்பு குறைவு என்பதனாலே அந்த இடம் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான நுழைவாயில் வழியாக மட்டும்தான் வர வேண்டும். அதாவது உள்ளே வருவதற்கும் அந்த ஒரு வழிதான், வெளியில் வருவதற்கும் அந்த ஒரு வழிதான். எனவே ஒரு குறுகிய வழியாக, ஒரு குறுகிய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஏற்கனவே உள்ளே சென்றிருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து வெளியிலிருந்து உள்ளே செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் முண்டியடித்து நிற்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அமைச்சருடைய வாகனமும் அங்கே சிக்கி தவித்து வருகின்றது. நாம் திரையிலே பார்க்கின்றோம். அமைச்சருடைய காரை சுற்றிலும் ஏராளமான காவல்துறையினர், அவருடன் இருக்கக்கூடிய PSOக்கள் என பலரும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து நீண்ட நேரமாக உள்ளே சென்று விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி காத்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல், கட்டுக்கடங்காத கூட்டம், ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலரும் கதறி அடித்து, தலையில் அடித்துக் கொண்டும் வயிற்றில் அடித்துக் கொண்டும் கதறி அழுகிறார்கள். தலைவா, உனக்காக நான் ஏன் உயிரை கொடுத்திருப்பேனே அப்படின்லாம் சொல்லி ரொம்ப உருக்கமா வந்து தொண்டர்கள் பேசுறாங்க. பார்க்கக்கூடிய நமக்கே கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஒரு உருக்கத்தோடும் மனவேதனையோடும் தொண்டர்கள் பலரும் இங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் ஏதோ தலைவர் இறந்து விட்டார், சில நிமிடங்கள் அழுதோம் என்றில்லாமல் மணிக்கணக்காக, அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடந்தும் அழுது கொண்டே இருப்பதை பார்ப்பதற்கு மனமே மிகுந்த சோகமாக இருக்கின்றது. தொடர்ந்து ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள் அழுத வண்ணமாக இருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தில் யாராவது முக்கியமான ஒரு நண்பர், குடும்ப உறுப்பினர், தன்னுடைய சொந்த அண்ணன், தன்னுடைய சொந்த சித்தப்பா போன்றோர் இறந்து விட்டால் எப்படி அழுவார்களோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய மக்கள் கதறி அடித்து அந்த மண்டபத்தினுடைய வாசலிலே விழுந்து பிறண்டு அவர்கள் அழுவதை பார்க்க முடிகின்றது. மிகுந்த ஒரு வருத்தமான சோகமான நிலையாக இங்கே இருக்கின்றது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.